ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். ஜஸ்டிஸ் ஃபார் மெஹர். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது என் சேனல் வியூஸ்க்காகவோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இந்த பையனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அதுக்காகவாவது இந்த வீடியோவை முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூஸ் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இன்ஸ்டாகிராமில் நிறையா செலிப்ரிட்டிஸ் ஸ்டோரிஸ் வச்சுருந்தாங்க. ஸ்டோரியை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த மாதிரியான நியூஸ் இப்படி ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது தான் அந்த தம்பி மெஹர் அகமட். இவங்க தான் அவங்க அம்மா போல். இந்த 2 இமேஜுமே நான் நெட்டில் இருந்து தான் எடுத்தேன். இப்போ நாம் என்ன நடந்தது அப்படின்னு ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பையன் இப்போ ரீசண்டாக 30 2025 ஜனவரி அன்று சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. 3:50 மதியம். ஒரு லெட்டராக இன்டர்நெட்டில் பரவிட்டுருக்கு. அந்த லெட்டர் அவங்க அம்மா தான் எழுதின மாதிரி தெரியுது. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு அம்மா மூலியமாக பையனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி தர்ற மாதிரியாகவும், பையனோட லைஃப் ஒரு பயங்கரமான ரேகிங்னால் பையன் இறந்து போனதாகவும் தலைப்பு இருக்குது. இந்த பையனுக்கு 15 வயசு தான் ஆகுது. பேர் மெஹர் அகமட். இவர் படித்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா குளோபல் பப்ளிக் ஸ்கூல், திருவண்ணியூர், எர்ணாகுளம், கொச்சியில் கேரளாவில் கொச்சி அந்த இடத்துல இவங்க அந்த ஸ்கூல் இருக்குது. அவங்க அம்மா பேர் ராஜ்னா PM. அவங்க பையனோட ஜஸ்டிஸுக்காக போராடுறதா சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், ஆக்டிவான பையன், லவ்விங் சைல்டு. ஆனால் ஒரு நாள் இந்த மாதிரி தலையெழுத்தில் ஸ்கூலில் பாதியிலேயே 2:45 மணி, அதாவது 15 ஜனவரி 25 அன்று 2:45 மணி அளவில் வீட்டிற்கு திரும்பியுள்ளான். பாதியிலேயே வீட்டுக்கு வந்திருக்கான். அப்புறம் 3:50 மணி மதியம் அந்த அளவில் பையன் 26வது மாடியிலிருந்து அவங்க வீட்டில் சாய்ஸ் பேரடைஸ், ட்ரிபுனிதரா, கொச்சி அந்த இடத்துல அவர் உயிரை விட்டுருக்காரு. ஃப்ளோரில் இருந்து குதிச்சு, 26வது ஃப்ளோரில் இருந்து குதிச்சு. இவர் டெத்துக்கு அப்புறம் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஏன் இப்படி பண்ணா பையன் அப்படின்னு அவங்க கிளாஸ்மேட்டு, ஃப்ரெண்ட்ஸு, சோஷியல் மீடியா அப்படின்னு எல்லாத்துலேயும் தேடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிய வருது, மெஹர் அகமட் ப்ரூட்டல் ரேகிங்காலையும் புல்லியிங்னாலையும் ஃபிசிக்கல் அசால்ட் பை த கேங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட் ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் ஸ்கூல் பஸ்ஸுலேயும் இவர் ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுற மாதிரி அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்கூல்னால் குளோபல் பப்ளிக் ஸ்கூல், திருவொற்றியூர், எர்ணாகுளத்தில். இங்கே தான் அவரை என்னென்ன கொடுமைகள் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். அவங்க சில எவிடன்ஸ் இந்த மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சி தெரியும் போது, அந்த லாஸ்ட் டே, அவர் இறந்த முந்தின நாளும் அந்த நாளும் அவரை வாஷ்ரூம், அதாவது கழிப்பறை, பள்ளி கழிவறைக்கு அழைச்சிட்டு போய் அவரை அந்த மலம் கழிக்கும் அந்த டாய்லெட்டில் அந்த பேசனை அவர் நாக்கின் மூலியமாக சுவைக்க வச்சுருக்கிறாங்க. அப்புறம் நிறையா மாணவர்கள் அவனை, மெஹர் அகமடுங்கிற மாணவனை, இந்த டாய்லெட் உட்கார்ற அந்த இதுக்குள்ளே அவர் தலையை அமுத்தி அந்த ஃப்ளஷ்ஷு, அந்த தண்ணி வர்ற பட்டன் அதை அமுத்தி விட்டுருக்குறாங்க. அப்படி இவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு. இப்படி பண்ணுறவங்கள ஒரு மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இப்படி இந்த அளவுக்கு கொடுமைகள் செஞ்ச அந்த நபர்களை மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் கூசுது. இப்படிப்பட்டவர்களை ஒரு நாட்டின் தீவிரவாதி எப்படி தண்டிப்பார்களோ அதை விட 2 அல்லது 4 மடங்கு மோசமாக தண்டிக்க வேண்டும் என நான் விருப்பப்படுகிறேன். மெயினாக மெஹர் அகமடுங்கிற தம்பியை அவரோட ஸ்கின் கலரை வச்சு ரேகிங் பண்ணதாகவும் கிண்டல் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த தம்பி இறந்தும் அவனை விடாமல்
ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, எஃப்கே நிகா ஹி ஆக்சுவலி டைட் அப்படின்னு அவனோட இறப்பை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிறதாகவும் அந்த ஆதாரத்தில் தெரிகிறதாகவும் அவங்க அம்மா வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. நம் இந்திய இராணுவ வீரர் பாகிஸ்தானில் தெரியாத்தனமாக மாட்டிவிட்டால் நம் இந்திய வீரரை கொடுமைகள் செய்து அவரை அணுவாக கொன்று அதில் எப்படி மகிழ்வார்களோ, பாகிஸ்தான் வீரர்கள் எப்படி மகிழ்வார்களோ அதே போல்தான் நிலைமை இங்கும் உள்ளது. இது வேறெங்கும் இல்லை, கொச்சியில், நம் கேரளாவில் கொச்சியில் நடந்துள்ளது. குளோபல் பப்ளிக் ஸ்கூலில் நடந்து உள்ளது. இந்த பிரச்சனையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி வந்து அழகாக இருக்கான், நல்ல கலையாக இருக்கான். இவனை போய் என்ன கலரில் வச்சு கிண்டல் பண்ணி ஒரு ரேசிசம் என்ன நடந்துச்சு எப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மிஹிர் அகமட் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு போல் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஜஸ்டிஸ் ஃபார் மிஹிர் அப்படின்னு ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணியிருந்துருக்குறாங்க. அது வந்து யாராலேயோ ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அந்த பேஜை வந்து டெலிட்டும் பண்ண வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஸ்கூலில் போய் எல்லா எவிடன்ஸையும் காட்டும்போது ஸ்கூல் தரப்புலேருந்து அவங்களோட பெயர் வந்து கெட்டக்கூடாதுன்னு எல்லா தப்பையும் மறைக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதா அவங்க அம்மா தெரிவிச்சிருக்காங்க. மிஹிர் அகமடோட அவங்க அம்மா ராஜ்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்கிட்டையும் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் எவிடன்ஸோட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாகவும், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹில் பேலஸ் போலீஸ் ஸ்டேஷன் ட்ரிபுனித்தரா 42/2025 அதில் வந்து எஃப்ஐஆர் நம்பரில் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பெட்டிஷன் வந்து சைல்டு கமிஷனுக்கும் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த பையனை வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு ஒரு சில ஆதாரங்கள் மூலிமா ஒரு சிலது தான் வெளியே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இது வெளியே வந்ததே நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக தெரியுது. அப்போ இந்த பையன் என்னென்ன பாதிப்படைஞ்சிருப்பான், எவ்வளோ மன ரீதியாக எவ்வளோ பாதிப்படைஞ்சிருப்பான். அப்படி அவ்வளோ பாதிப்படைஞ்சு வெறும் 15 வயதிலேயே 26வது மாடியிலிருந்து கீழே குதிக்கிற அளவிற்கான டார்ச்சரை வந்து இவன் அனுபவிச்சிருக்கிறான். ரேகிங், புல்லியிங் என்று கூட சொல்லலாம். அதாவது காலேஜில் இது நிறையா நடந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்லேயும் நிறையா வந்திருக்கோம். ஆனால் 15 வயது சிறுவனுக்கு இது நடந்தது மிகப்பெரிய ஒரு துயரமாக அமைகிறது. அதாவது நாம் வந்து இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணலின்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவா சொல்லுங்கள். இவங்க அம்மா ராஜ்னா வந்து டிஜிபி, எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டு, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸு, அப்புறம் சைல்டு கமிஷன்னு இவ்வளோ கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுத்த மாதிரி தெரியல. நாம் இந்த வீடியோ மூலியமாக நிறையா பேர்த்துக்கு பகிர்வோம். அப்படி அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை அப்படின்னா இது ஒரு போராட்டமாக கூட மாறினாலும் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்டிஸ் ஃபார் மிஹிர் அகமட். பாவப்பா அந்த தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் தெரிய வைங்க. நன்றி.